அன்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளியில் பெருமான் இறைவன் முன்னாடி பிணியுற்று வருந்துகின்ற என்னுடைய மன துயர்களெல்லாம் நீங்கும் பொருட்டு நீ உன்னுடைய வாகனத்தின் மீது வந்து அருள்க அப்படின்னு சொல்லி வேண்டுறார். இறைவன்கிட்ட ரொம்ப வேண்டுறார். அதுதான் இந்த பாட்டோடைய பொருளில் சொல்கிறேன் நான். அப்புறம் என்ன சொல்கிறாரு இறைவன்கிட்ட, குன்று நேர் பிணி துயரினால் வருந்தி குன்று நேர் பிணி துயரினால் வருந்தி நின் குறைக்கழல் கருதாத துன்று வஞ்சக கல்லனேன் நெஞ்சக துயரறுத்தருள் செய்வான் இன்று மாமயில் மீதினில் ஏறி ஏழை முன் வருவாயேல் நன்று நன்று அதற்கு என் சொல்வார் தணிகை வாழ்நாத நின் அடியாரே அடியாரே அப்படின்னு பாடுறார். என்னன்னா, குன்று நேர் பிணி துயரினால் வருந்தி நின் குறைக்கழல் கருதாத அப்படின்னா, உன்னுடைய குறைக்கழல்னா வீரக்கண்டை அணிந்திருப்பார் இறைவன். அதனால் ஒழிக்கிற, அதாவது அந்த ஒழிக்கும் வீரக்கண்டை அணிந்த திருவடிகளை நினைக்காத என்ன சொல்கிறாரு, துன்று வஞ்சக கல்லனேன், நிறைந்த வஞ்சகமும் கள்ளத்தன்மையும் பொருந்திய இந்த நெஞ்சில் நின்று என்ன அது வருது, துயரறு தருள் செய்வான், துயரத்தை போக்கும் பொருட்டு, என்னுடைய கஷ்டத்தை போக்கும் பொருட்டு இன்று மாமயில் மீதினில் ஏறி ஏழை முன் வருவாயேல், இப்பொழுது நீ அழகிய மயில் மேலே வந்து ஏழையாகிய என்னுடைய முன்னாடி வந்து அருள்வாயாயின் மிகவும் நன்று, ரொம்ப நல்லது. உன்னுடைய அடியார்கள் இருக்காங்கள்ல, உன்னை கும்பிட்டு இருக்காங்கள்ல, உன்னுடைய தனிகை வாழ் அடியார்கள்லாம் அவங்க பாராட்டுவதென்று வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்க. நன்று நன்றுன்னு தான் சொல்லுவாங்க தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் இந்த பாட்டில். குன்று நேர் பிணி துயரினால் வருந்தி நின் குறைக்கழல் கருதாத துன்று வஞ்சக கல்லனேன் நெஞ்சகத் துயரறுத்தருள் செய்வான் இன்று மாமயில் மீதினில் ஏறி ஏழை முன் வருவாயேல் நன்று நன்று அதற்கென் சொல்வார் தணிகை வாழ் நாத, தணிகை வழியில் வீட்டிருக்கின்ற நாதனே நின் அடியாரே. நின் அடியார்கள் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் என்ன, குன்று நேர் பிணி துயரினால்ங்கிறார், மலை போல தோன்றும் நோய் விளைவிக்கும் துன்பத்தினால்ங்கிறார். குன்று நேர், அது மலை மாதிரி எனக்கு இந்த பிணி துயர் இருக்குது. நோயினா நீங்கி போயிடும், பிணினா நீங்கவே நீங்காது. அதனால தான் நம் மரண பிணிவிக்கு வாரா வகைம்பார். அப்புறம் பசி துன்பத்தையும் பிணின்னு சொல்லுவாங்க. அப்போ பிணிங்கிறது நீங்கவே நீங்காது, ஆனால் நோய் நீங்கிடும். இவர் என்ன சொல்கிறாரு, குன்று நேர் பிணி துயரினால், அந்த மலை போல பெருகி நம்மளை துன்பத்துக்கு உண்டாக்குது இல்லையா, அந்த துன்பத்தினால் மனம் வருந்தி உன்னுடைய திருவடிகளை நினைக்காத வஞ்ச நெஞ்சக உடைய நெஞ்சில் நின்று என்னுடைய வருத்த துயரத்தை போக்கும் பொருட்டு நீ இப்போ வந்து என் முன்னாடி நின்னா ரொம்ப நல்லது. உங்களுடைய அடியார்கள் இதை பார்த்துட்டு நல்லவே வெரி குட், நல்லது, அடியார்கள் நன்று நன்றுன்னு சொல்லுவாங்க, வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை சொல்லி முடிக்கிறார். குன்று நேர்பிணி துயரினால் வருந்தி நின் குறைகழல் கருதாத
துன்று வஞ்சகக் கலனேன் நெஞ்சகத் துயரறுத்தருள் செய்வான் இன்று மாமயில் மீதினில் ஏறி ஏழை முன் வருவாயேல் நன்று நன்று அதற்கென் சொல்வார் தணிகை வாழ்நாத நின்னடியாரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை முடிக்கிறாரு. நிறைய பாடல்கள் பாடுறாரு, நிறைய பாட்டுக்கள்லாம் இருக்குது. அது அடுத்தடுத்து காணொளி வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி இந்த காணொளியில் இந்த பாட்டோடு நிறைவு செய்கிறேன். அடுத்த காணொளியில் இன்னொரு 2 பாட்டுகள் சொல்லி நிறைவு செய்யலாம். ஒன்று